ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பகுலகம். நாம் இன்னைக்கு கேரட் சட்னி எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதற்கு தேவையான பொருட்கள் 2 மீடியம் சைஸ் தக்காளி, 2 மீடியம் சைஸ் கேரட், 2 டேபிள் ஸ்பூன் மல்லி விதை, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 4 காஞ்ச மிளகாய், 4 பல்லு பூண்டு இடித்தது, ஒரு சின்ன பூண்டு உரித்தது, புளி சின்ன எலுமிச்சை சைஸ் அளவு, கருவேப்பிலை கொஞ்சம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். ஜீரகம் போட்டுக்கோங்க. ஜீரகம் பொரிஞ்சு வந்ததும் மல்லி விதையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்கோங்க. 3ஐயும் சேர்த்து நல்லா வதக்கணும். வதக்கிட்டே இருங்க, இல்லைன்னா தீஞ்சிரும். மூணும் நல்லா செவந்து வர வரைக்கும் வதக்கிடணும். இப்போ நல்லா செவந்துருச்சு. அது தனியாக எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நாம் சின்ன சின்னதாக வெட்டி வச்சிருக்க கேரட்டை சேர்த்து வதக்கணும். கூடவே தக்காளியையும் சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். ஸோ கேரட்டும் தக்காளியும் நல்லா வதக்கிற அளவுக்கு வதக்கணும். அதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஏற்கனவே நம்ம தாளித்து வச்சுருக்க இந்த மிளகாய், மல்லி விதை, ஜீரகம் இது எல்லாத்தையும் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அதை ஒரு கொரகொரப்பாக நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சிக்கணும். அது கூடவே நம்ம வச்சுருக்க பூண்டும் அந்த எலுமிச்சப்பழ சைஸ்க்கு புளி இருக்குல்ல, அதையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. அது ஒரு ஓட்டு ஓட்டினதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்க கேரட்டையும் தக்காளியுமே கூட சேர்த்துக்கலாம். இப்போது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைக்கணும். அரைக்கிறதுக்கு முன்னாடி உப்பு தேவையான அளவு அதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த சட்னிக்கு தேவையான அளவு நம்ம தாளிக்கிறதுக்கு எண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு, உளுந்து, அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஜீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வந்ததுக்கப்புறம் 2 காஞ்ச மிளகாய் எடுத்து சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் செவந்ததும் அது கூடவே நம்ம இடித்து வச்சுருக்க பூண்டையும் சேர்த்துக்கலாம். ஸோ கருக விட்டுறக்கூடாது. செவந்து வந்ததும் அது கூடவே நம்ம கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். ஒரு வதக்கிட்டு அதுக்கப்புறம் செவந்ததும் இதை நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியில் சேர்த்துடலாம்.
இப்போது சுவையான கேரட் சட்னி ரெடி ஆயாச்சு. இது பார்க்க ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.